we are moving to our performers. Thank you for flying all the way from India to entertain us. Laughter is the best medicine. We welcome Mr. Mullai onto the stage. Mr. Mullai, please come to the stage. Mr. Kodandam, sir. How many of you live in music like we? Without music, I can't survive. Even for meditation, I need the music. Okay? That's why in yoga day, I sit calmly in a place. So I welcome Shamla onto the stage. Please. Thank you for coming, Shamla, to entertain us with your sweet voice. We welcome Bhavadaini onto the stage. Our singer Bhavadaini to the stage. We welcome Mr. Gopalakrishnan to the stage. We welcome Mr. Dinesh Kumar to the stage. He is here to sing his favorite melodies. So, there are so many local entertainers, right? She is a sweet voice connected with us right from Swara Sangamam. We welcome Pon Savita to the stage. Bhavadaini, if you are here, we welcome you to the stage. We welcome, see music, we need the bass, right? So we are based with the prestigious orchestra team led by Symphonica Orchestra team to the stage. If they are present here, please. Mr. Sanjo Thomas. ஆடி ஆஃப் பண்ணுங்க சார். அப்படியே ஆடி ஆஃப் பண்ணுங்க சார். சாரி, தப்பா நினைக்காதீங்க. இவன் டான்ஸ் ஆனான்ட்டு இந்த வைப்ரேஷனில் பாடி இழுக்குது. இதை டான்ஸ்ன்னு ஏமாத்தலாம்னு பார்த்துருக்கான் சார். முடிஞ்சு அதை ப்ளே பண்ண முடியும். அப்படியே அதே அந்த இடத்துல இந்த பாஸ் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ண முடியுமா மியூசிக் சார்? அதே மியூசிக் ப்ளே பண்ண முடியுமா? எங்கே இருக்கீங்க தெரியல. நான் கண்ணாப்பண்ணு அப்படி பார்த்து பேசுகிறேன். ஆடியோ சார். எஸ் ஓகே. அதை ப்ளே பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணுங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. போதும். இல்லை டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு நான் பொய் சொல்லணும்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். கொஞ்சம் தள்ளி வா, பின்னாடி வா. இந்த சட்டையில் கசங்க இருக்கு, எடுத்து விட்டுக்க. முதல்ல வந்து அவங்களுக்கு அதாவது உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திட்டிட்டு வந்துடுறேன். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா முடிஞ்ச அளவு சிரிக்க வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுவும் இப்போ வேணாம், டான்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க. இவங்களே பெரிய டான்ஸரு, பெரிய சிங்கரு, பெரிய எல்லா ஆர்டிஸ்ட். நம்மளை எப்படி வர வச்சாங்க தெரியல, ஏதோ நம்பி கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ முடிஞ்ச அளவு சிரிக்க வைக்கலாம்னு. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? ஏன்னா தமிழ் மகளிர் சேர்ந்த ஒரு சங்கத்தில் 23வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த இடத்துல எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஹாயா, உண்மையிலேயே சொல்கிறேன், டிவிலையும் என்னை பேச விட மாட்டேன்றான், ஸ்டேஜ்லேயும் என்னை பேச விட மாட்டேறான். நான் எப்போ தான் பேசுறதுன்னு சத்தியமாக தெரிலங்க. ஏங்க அவன் எனக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிட்டு அங்கே லேடிஸ் கிட்ட போயிட்டு ஆமாம் ஸ்டேஜில் வந்து பேசணும்ல, இவன் பாட்டு போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். வந்தது இல்லாமல் நீ பாட்டு டப்புன்னு காக்கா வலிப்பு மாதிரி இழுத்துருந்தா எப்போ? பின்ன அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மாதிரி மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் எனக்கு. பேலன்ஸ் பேமெண்ட் போட்டுருவாங்கப்பா, அதெல்லாம் இல்லப்பா. வேற என்ன பின்ன வருத்தம் என்னன்னா, மிகப்பெரிய நிகழ்ச்சி வரும்போது என்னதான் நம்ம தமிழ் பண்பாடா இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசணும்னு ஆசை. அது எனக்கு தெரியாது. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். பெரிய பெரிய ஸ்டேஜுக்கெல்லாம் போகும்போது ஆங்கிலம் பேச முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும். எவன் ஒன்று அடிச்சது ஆங்கிலத்தில் பேச வேணாம், பேசணும்னு யார் ஒன்று கேட்டது? எனக்கு தோணுச்சு. பேசினவங்களே அழகாக தமிழில் பேசினாங்க. இங்கே எல்லாமே தமிழ் சார்ந்த மக்கள் இருக்காங்க. அழகிய தமிழ் மொழியில், தாய்மொழியில் பேசினா தப்பு இல்லை. அதே சமயத்தில் இங்கிலீஷ் பேசணும் ஃபீல் பண்ணாத. என்னைய மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டா இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி.
இன்னும் ஆமாப்பா இப்ப சாதாரணமா இங்கிலீஷ்லாம் பேசணும்னா சார் என்ன பண்ணணும் சார் நம்ம போயிட்டு ஸ்கூல்ல நல்லா நார்மலா படிக்க ஆரம்பிக்கணும் கிராமரா கத்துக்கணும். ஆமா கிளாமர்னா கிளாமரா கிராமர் இல்லடா கிராமர் இலக்கணமா கத்துக்கணும். ஓ. ஆனா என்னைய மாதிரி ஆள்கிட்ட இங்கிலீஷ் கத்துனா ரொம்ப ஈஸியா குறுக்கு வழியில கத்துக்கலாம். புத்தி அப்படி போவோம். உனக்கு நல்லது சொல்ல வந்த பாரு. இப்ப பாருங்களேன் இங்கிலீஷை ஈஸியா எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா இப்ப கை நீட்டு மச்சான். இங்கிலீஷ் கத்துறேன்னு எத்தவொன்னு பிச்சை எடுக்க சொல்றான் பாருங்க. ஏய் பிச்சை எடுக்க சொல்லப்பா சார் நீங்களே பாத்துங்க சார். இப்ப கை நீட்டிட்டேன் இப்ப கையை மூடிக்கிட்டேன் இப்ப கைக்குள்ள ஏதோ இருக்கு. இந்த கைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும்னா நீ எப்படி கேப்ப? காமி காமி. இது தமிழுங்க. இங்கிலீஷ்ல சோமி 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 இத கத்துக்கிட்டு வாயை திறந்து பேசினா தமிழ் காமி காமி. வாயை கூச்சி பேசினா இங்கிலீஷ் சோமி காமி சோமி சோமி. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இப்படிலாம் ஈஸியான வார்த்தையா கத்து கொடுப்பேன். இப்போ என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வளவளம் பேசவே மாட்டேன். யாரு நீ? இப்ப கான்செப்டுக்குள்ள போலான்னு சொன்னா எப்படி சொல்லுவேன்? போ. இது தமிழுங்க. இங்கிலீஷ்ல கோ போ போ கோ கோ. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை சாரி ஒரு நாளைக்கு 2 வார்த்தை தான் கத்துறேன். 2 தாங்க தெரியும். இதை வச்சு 1500 மேடையில இதே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1500 மேல சொல்லி இன்னும் கத்துக்காம இருக்க பத்தியா உன்ன மாதிரி அல்ல என்ன பண்றது? சரி பரவாயில்ல விடு. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் இது வந்து நாங்க இப்ப கான்செப்ட் பண்ண போறது இல்ல. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னைக்கே நாங்க கான்செப்ட் பண்ண போறது இன்னும் 2 நாள் கழிச்சு தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்து ஏன்னா சிங்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன பத்தி சொல்லும் போது நம்மளை பத்தி சொல்லும் போது வெள்ளி காமெடின்னு சொல்லிட்டாங்க. பட் தெரியாம சொல்லிட்டாங்க ஐ எம் ஆல்சோ சிங்கர்ஸ். நம்பணும். ஒரு அம்மிங்களை நான் காமிச்சிருவேன் உங்களுக்கு பாடகர் நான் தான் சிங்கர்னு பாக்குறீங்களா? ஆனா லைட்டா கொஞ்சம் எக்கோ வைங்க. எக்கோ வைங்கன்னு அப்புறம் பாடுவேன். இப்ப கட் பண்றேங்க. அது இப்ப வரல. ஆனா மெயின் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அதனால நான் அப்புறமா பாட போறேன். கண்டிப்பா இன்னைக்கு பாடாம விட போறதில்ல. உங்களை கஷ்டப்படுத்தவும் நினைக்காதீங்க. இவரும் பாடுவாரு. ஆமா அந்த மாதிரி பாட்டு வேற மாதிரி பாட்டு பாடுவார். கண்டிப்பா இது ஒரு ஸ்லாட்டா நாங்க வச்சிருக்கோம். இப்போ எங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஆங்கர் மேடம்லாம் கேட்டாங்க. நம்ம மீனா மேடமா இருக்கட்டும் பிரியா மேடமா இருக்கட்டும் அப்புறம் நிகழ்ச்சி தொகுப்புக்காக கையில 4-5 பேப்பர் வச்சுங்கிற 4-5 மேடமா இருக்கட்டும் பேர்லாம் தெரியல. வெங்கடேஸ்வரி மேடம்னாங்க. அப்புறம் இலக்கியா மேடம்னாங்க. இன்னும் 4-5 பேர் தெரியல. பச்சை கலர் புடவை கட்டியிருக்காங்க. அழகா ஒரு புட்டு வச்சு அவங்களாம் நான் பார்க்கல. இருந்தாலும் சொல்றேன் நிஜமா பார்க்கல. பேர் தெரியல. வேற ஒன்றும் நாங்கள் லேடிஸ் பேர் அவ்வளோ கேட்டுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்திருக்கவங்கள உங்களுக்கு நல்லா பேர் தெரியும். அவங்க பேர் வந்து இப்படி தான் கன்ஃபியூஸ்ல இருப்பேன். பவதாளின்னு ஒன்று. என்ன தேவிமா? சுசிலா தேவியா? அது சிங்கர்ஸுங்க. எங்க சிங்கர் ஒரு பெரிய தேவி. ஸோ இப்படி எல்லாரும் பேருமே இருக்கு. இருந்தாலும் எங்களை பத்தி என்ன சொல்லணும்னா என்னன்னா கூட 2 ஜென்ஸ் நாங்க கடைசி வரைக்கும் அவங்க பேரே சொல்லி அவங்க ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பேர் தான்டா என்னப்பா? கோபாலகிருஷ்ணப்பா. கோபாலகிருஷ்ணன் கொண்டு வா நீ கோபாலகிருஷ்ணனை கொண்டு வா நீ அப்படின்னு பேரே சொல்லாம இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றாரு. பவதாளினி மயில் போன பொண்ணு ஒண்ணு இப்படி அதெல்லாம் விடுங்க. எங்களை பத்தி சொல்றதுக்காக ஆங்கர் கேட்டாங்க. உங்களை பத்தி நாங்க என்ன சார் சொல்லணும் முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்குன்னு கேட்டாங்க. பட் எங்களை பத்தி பேசிக்கா சொல்றேன். நாங்க பேசிக்காவே தற்பெருமை சொல்ல வேணாம்னு சொல்றதுல நாங்க நம்பர் 1. ஏன்னா எங்களை பத்தி சொல்றதுக்காக நாங்க இங்க வரல. எங்களை பத்தி சொல்லாதீங்க. நாங்க ஷோக்குள்ள டைரக்டா போறோம். ஏன்னா எங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன் சொல்றீங்க? கிட்டத்தட்ட இது வரைக்கும் 22 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டோம். சொல்லாதீங்கன்ட்டோம். 32 படம் பண்ணிட்டோம். சொல்லாதீங்கன்ட்டோம். இது இல்லாம 78 அவார்டு வாங்கிட்டோம். அதுவும் சொல்லாதீங்க. இப்ப நார்வேலாம் கூட போயிட்டு வந்தோம். சொல்ல வேணாம். இப்ப சிவகார்த்திகேயன் படத்துல லாஸ்டா இவர் வந்திருக்காரு. என்ன படம் அது? அயலான். அதுக்கப்புறம் அயலான் படத்துல நடிச்சாரு. அதையும் சொல்லாதீங்கன்ட்டோம். ராமராஜன் சார் படத்துல இவர் நடிச்சாரு. சொல்லாதீங்க. சாமானியன் அது ஒரு 34 நாள் ஓடிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதெல்லாம் சொல்லாதீங்க சார். ஏன்னா எங்களுக்கு தற்பெருமை பிடிக்காதுங்க. இப்போ நாங்க சேட்டலைட் சேனல்ல தமிழ் சேனல்ல இருக்கிற சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி எல்லா டிவிலையும் பண்ணிருக்கோம். அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை சொல்றதுக்கு நம்ம வந்தோம். டிஸ்கவரி சேனல்ல கூப்பிடுவாங்க. அப்படி தற்பெருமை இல்லாத ஆளுங்க. அதனால எதையுமே சொல்ல வேணாம். சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லாம இருந்ததுக்கு மகிழ்ச்சி. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நாங்க இப்ப இறங்குறோம். அதோட மீதி பாட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஸ்லாட்லாம் எப்ப தலையில வச்சு கூப்பிடுறாங்களோ அப்போ உங்களை தயார் நிலையில சிரிக்க வைப்போம். அந்த இங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களை அன்கான்சியஸ்ல விடுறதே கிடையாது. கான்சியஸாவே வச்சுக்கிறாங்க. எப்படின்னா என்ன நடக்க போது தெரியாம நாங்க அப்படியே ஃபீல்ட்ல உட்காந்துருக்கோம். அடுத்து நீங்க தான்றாங்க. பரபரப்பா இவனு நானும் கிட்ட
வச்சவனு இப்ப இல்ல, இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப உங்களுக்கு ரெடியா கார் வரும்னாங்க, வரும். நாங்க பரபரப்பா கீழே வந்திருக்கா, அவ சொன்னாங்க இப்ப இல்லையா உங்களுக்கு, சிங்கர் முதல்ல அப்புறம் நீங்க. இப்படியே எங்களை கோமா ஸ்டேஜ் போக விடாம கான்சியஸ்லயே வச்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி எப்ப கூப்பிடுவாங்கன்னே தெரியாது, நாங்க தூங்கிடுவோம். அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு இவங்க அடுத்து உங்க கான்செப்ட் தான் அப்படின்னுவாங்க. நாங்க பரபரப்பா கூப்பிடுவோம். அடுத்து 6 பாட்டுக்கு அப்புறம், 6 பாட்டுக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க, 6 பாட்டு அப்புறமா தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்க இங்க இப்ப எல்லாமே சேர்ந்த கலவையா தான் உங்களுக்கு வரப்போகுது. சிரிக்கிறதுக்கு சிரிக்கு, பாட்டுக்கு வந்து நகைச்சுவை முடிஞ்சது. அப்புறம் சங்கீதத்தை உங்க காதல கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் பல்சுவை நிகழ்ச்சியா தான் போக போகுது. இருந்தாலும் நாங்க ஓப்பனிங்ல சும்மா ஒரு 2 ஜோக்கை மட்டும் சொல்லிட்டு நாங்க கிளம்பிடுறோம். ஏன்னா நீங்க பார்வையை பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே பாட்டுக்காக தான் எதிர்பார்த்து வந்தீங்களா சார்? பாட்டுக்காகனா ஆமா அப்படின்னு கை தட்டி, யாரும் நீயே சொல்றியா? கொஞ்சம் பலமா ஒரு கை தட்டி நீங்களும் பிரிஸ்கா ஆயிக்குங்க சார். பாட்டுக்காக தானே வந்தீங்க, மொதல் பாட்டு பாடிடுவோம். அதாவது நம்ம வந்து என்னென்ன, எதில் சார் சந்தோஷம்? மனுஷங்களுக்கு எது சந்தோஷம்? நமக்கு எது நடந்தாலும் சந்தோஷப்படுறது 50% தாங்க. அடுத்தவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அது ஒரு ஹாப்பி ஆகிப்போச்சு. இப்போ கரண்ட் கட் ஆனால் கூட நம்ம வந்து டென்ஷன் ஆகத்தில்லைங்க. பக்கத்து வீட்டில் முதல்ல எட்டி பார்ப்போம், அங்கே கரண்ட் இல்லைன்னா தான் கூலாக இருப்போம். கரண்ட் இருந்ததுன்னு வச்சு இவன் டென்ஷன் ஆகிடும். இவன் வீட்டில் கட் பண்ணது கூட பார்க்கறது இல்லை, இன்னும் அங்கே மட்டும் கரண்ட் இருக்கு, எப்படி ஈபிக்கு போடும், அப்பதான் டென்ஷன் ஆவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க 10 பைசா செலவு பண்ண மாட்டான், பயங்கர கஞ்ச பயப்புல. ஒன்னும் சொல்லப்பா, நீ அதை விட மோசம். நீ நல்ல பையன். அதாவது அவன் சுத்தமா செலவு பண்ண மாட்டான் சார், யாருக்குமே. அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவன் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு விடிய காத்தால 5 மணிக்கு அவன் வீட்டு வாசப்பல்ல பெரிய அண்டா வச்சு பால் பாயசம் வச்சு வரவும் போறலாம், அந்த ஊர்ல வரவும் போறலாம் பால் பாயசம் கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு பயங்கர டவுட், இவன் யாருக்குமே இப்படி செலவு பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், இப்ப ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கானா என்ன விஷயம் அப்படின்ட்டு நேரா போய் கேட்டேன். ஏப்பா ரமேஷ், என்ன விசேஷம், பால் பாயசம் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா உனக்கு விஷயமே தெரியாதானா? ஏன்டா டேய், விஷயம் தெரியாம தானே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுப்பான்னு. பக்கத்து வீட்டுல முருகேஷ் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி விழுந்துருச்சாம்பானா. எனக்கு இப்ப இன்னும் ஒரு டவுட், பக்கத்து வீட்டு முருகேசனுக்கு 1 கோடி விழுந்ததுக்கு இவன் பால் பாயசம் கொடுக்குறானா? இவனே கஞ்சன், இவனுக்கே எதுவும் செஞ்சுக்க மாட்டான், பக்கத்து வீட்டுல பரிசு விழுந்ததுக்கு ஏண்டா விழுந்தது அப்படியே அதிர்ச்சியோட போய் இவன் கேட்டிருக்கான். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுங்களா? சொல்லுவோம் பாருங்க. அவன் அந்த லாட்டரி சீட்டை தொலைச்சிட்டானான்றான். அந்த லாட்டரி சீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் தொலைச்சிட்டு இவன் 50,000 செலவு பண்ணி பால் பாயசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இவனுக்கு எதுல சந்தோஷம் பார்த்தீங்களா? இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ நாங்க ஏதாவது காமெடியா கான்செப்ட் பண்ணோம்னா அப்ப சிரிக்கணும். நாங்க நிறைய எல்லா சேனல்லையும் காமெடி பண்ணி படத்தெல்லாம் காமெடி பண்ணதுனால எங்களை ஒருத்தன் கூப்பிட்டான், இந்த ஜோக்கோட நான் கிளம்பிடுறேன், நீங்க திட்டுறதுலாம் தெரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்காக பக்தி பாட்டு ஆரம்பிச்சிருமா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடிடுவீங்களா, சிங்கர் ஜி தமிழ் சிங்கர் ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் நான் பாடுறேன். அதாவது எதுக்காக வந்து எதை ரசிக்கிறோம் தெரியல, எங்களை கூப்பிட்டான், இது மாதிரி நிறைய காமெடி ஷோ பண்றேன் என் சொந்த ஊர்ல. அங்க ஒரு குக்கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பக்கத்துல இருக்கிற கோணாமங்கலம் பிறந்திருப்ப. குக்கிராமம் தான் அங்க பிறந்து படிச்சு வளர்ந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டான், மச்சா இது மாதிரி எல்லாம் நம்ம எங்கெங்கே ஃபிளைட் ஏறி போறியாம, நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேன்ட்டான். சரி, நான் இவனையும் கூப்பிட்டு போயிட்டேன். போனா ஆலமரத்துக்கு ஒரு 15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. காது குத்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டான், 15 பேர். இந்த 15 பேருக்கு நான் என்ன கான்செப்ட் பண்றது? இங்கேயாவது பரவாயில்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு இருக்கீங்க, அங்க வெறும் 15 பேர். சரி, நாங்க யோசிச்சோம் 2 பேரும், சரிப்பா என்ன பண்ணலாம் தெரியலன்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டாண்டப் காமெடி அங்கங்க ஜோக் சொல்றதான்னு சொல்லி எங்கெல்லாம் சிரிச்சாங்களோ அந்த ஜோக்கை பொறுக்கி எடுத்து ஒரு 10 ஜோக்கை ரெடி பண்ணி 9 ஜோக் சொல்லி முடிச்சேன். சத்தியமா நம்ப மாட்டீங்க, 9 ஜோக் சொல்லி முடிச்சதும் ஒருத்தம் கூட சிரிக்கலங்க. சட்டையை ஆங்கர்ல கழட்டி மாட்டினா தொங்கும் இல்ல, அப்படியே இருக்கான். இவனுக்கு டவுட், நம்ம ஊர்ல வந்து இப்படி மொக்க வாங்கிட்டு மேடா, இது என்னடா பண்றதுன்ட்டு சரி மனசை திடப்பட்டுட்டு லாஸ்டா ஒரு ஜோக் சொல்லி முடிச்சேன். அந்த சின்ன பாப்பா மாதிரி பிடிச்சுன்னு சிரிச்சிருச்சு. அவளாவது சிரிச்சாலும் நினைக்கும் போது பக்கத்துல இந்த பாட்டி பளீர்னு அடிச்சாங்க. மெட்ராஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான், சிரிச்சான், என்ன சிரிக்காதுன்ட்டாங்க. ஆனா பயபிள்ளை சிரிக்கிறதுக்காக தான் அந்த சோனு தெரியுதுக்கே நான் எங்க ஊருக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் விளக்க வேண்டியதா போச்சு. அது மாதிரி இல்லாம நீங்க ரசிக்க வேண்டிய இடத்துல ரசிச்சு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு, சந்தோஷமா போற முறை பலமா கை தட்டி நீங்களை ஊக்கப்படுத்திங்க. தேங்க்யூ வெரி மச். திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ. அண்ணே, எதையுமே 2 லைன் பாடாம நான் ஆரம்பிக்குது. அண்ணே நம்ம கொஞ்சம் லைட்டா டிலே வைங்கண்ணே. எக்கோவா? உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும். பாடவானே அப்புறமா போயிடலாம். சார் பாடுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? அடுத்து மியூசிக்கோட பாருங்க. என்ன மியூசிக் இல்லாம பாடி என்ன கெட்ட பேர் வாங்க வைக்கிறீங்கன்னு பாக்குறீங்க. ஓகே சார், இப்போ ஒரு கான்செப்ட் லைட்டா ஒன்லைன் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் உள்ள வரும்போதே எங்ககிட்ட மீட் பண்ணி பேசினவங்களை பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நாங்கள் பண்ண கான்செப்டில் ஒரு 18 கான்செப்ட் அவங்களே ரிமைண்ட் பண்ணிட்டாங்க, இதை பண்ண போறீங்களா அதை பண்ண போறீங்களான்ட்டு. இருந்தாலும் எங்கே பண்ணாலும் அதை ஒரு முதல்ல இதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அதை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா சார், ஒரு ஆங்கராக இருக்கவங்க, ஒரு எம்சியாக இருக்கவங்க வளவளன்னு பேசுவாங்க, கெஸ்ட்டை பேச விடாமல் பண்ணுவாங்க. அதுதான் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பட் ஆனால் இங்கே ஆங்கராக பண்ணுவாங்க, எம்சியாக பண்ணுவாங்க, அடுத்தடுத்த லீடு மட்டுமே கொடுத்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப பேசுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டான்ஸ் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு முறை நல்லா கை தட்டுங்க. நாங்கள் சாதாரணமாக நினச்சோம் இவங்க ஏதோ சும்மா இந்த ப்ரோக்ராமுக்காக டான்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணாங்க. ஆனால் இவ்வளவு தொழில் சார்ந்து ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரிய அளவில் பெரிய கலைஞர்களாக வர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நாங்கள் இப்போ கான்செப்டுக்குள்ள போகிறோம். எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. காஸ்டியூமா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. அதுக்காக நீ வந்து ஜட்ஜஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஐ அம் ரைட். நோ, யூ ஆர் ரைட். ஓகே, இங்கிலீஷ் கொஞ்சம் அப்பப்போ முன்ன பின்ன மாறிடும். நான் பேச அவன் பேசுவான், அதனால பரவாயில்ல. இப்போ சொல்லிட்டேன்ல கான்செப்ட். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், டைரக்டா போயிட போறோம் ஷோவுக்குள்ள. இப்போ டிஎல்சி இல்லையா, அப்போ டிஎல்சி சேனல் ஒன்று ஆரம்பிச்சலாம், அதுக்காக போக போகிறோம். என்னென்னா, 2 லேடிஸுங்க ஒன்றா சேர்ந்தாலே ரொம்ப கஷ்டம். பொதுவாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் சண்டை வந்துடும். ஆனால் 23 வருஷமாக எல்லா பெண்களும் சேர்ந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்காக உங்களுக்கு ஒரு முறை நல்லா கை தட்டிங்க நீங்களே, அது பெரிய விஷயம். அது என்னென்ன யார் சண்டையை உண்டு பண்ணிட்டு போய் சொல்கிறாரா, யார் கோபாலகிருஷ்ணனா? ஓகே, ரைட், விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கான்செப்டில் போயிடலாம். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், டைரெக்டாக ஷோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஒரு ஆங்கராக இருந்துட்டு ஒரு கெஸ்ட்டை பேச விடாமல் பண்ணுறது தான் கான்செப்ட். ஒன்று அங்கே எங்கே பல்காக கிளம்புறீங்க? யார் டான்ஸரா? இப்போ ஆடி லாஸ்ட்டாக ஹிந்தி பாட்டு பண்ணவங்களா? எல்லாம் இல்லை. ஏம்மா வந்து உட்காருங்கம்மா, கூட்டத்தை சேர்க்கறது பெரும்பாடா இருக்கியா? வாங்க. இது அபுதாபியில் இருக்கிற ஃபீல் இல்லை, மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லயே இருக்கிற மாதிரி அந்த நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு கூடிய கும்பலா கிளம்பி போறதா பாய் மனுஷா பின்ன கொத்தால போறாங்க. ஏதாவது ஒருத்தர் 2 பேரா போனா போல வரல, ஏதாவது ஒரு ஆளுக்கு பாத்ரூம் வந்தா போதும், அப்படியே 15 பேர் எந்திரிச்சு போறாங்க. அண்ணாச்சி, நீங்க எங்க குழந்தை கூட்டு போறீங்க? அண்ணா இன் பண்ணிட்டு இருக்க சார். என்ன மேடம் கிளம்பிட்டாங்க? அவ்வளவுதானா? எது தமிழ் தெரியும்? ஏங்க இவ்வளவு நேரம் தமிழ் தெரியாம தான் எல்லாம் உட்காந்துருந்தீங்களா? சரியா போச்சு போங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசி நமக்கு ஒன்றும் என்னடாது, அங்கங்க நம்ம பேசினா எல்லாத்துக்கும் கை தட்டுவாங்க. சும்மாவே மேலே ஏறினா கை தட்டுவாங்களேன்னு பார்த்தேன். நாங்கெல்லாம் வளவளன்னு பேசினாலும் கை தட்டு. சரி, பரவாயில்ல, கான்செப்டுக்குள்ள போலாம். டிஎல்சி, ஓகே, அதை கரெக்டாக பார்த்துறேன். இப்போ டிஎல்சி மீனா மேடம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி, இங்கே இவ்வளோ டேலண்ட்டுங்க இருக்காங்க, நம்ம ஏன் வந்து மற்ற சேட்டலைட் சேனலாக போகணும், நம்மளே ஒரு சேனல் ஆரம்பிச்சுதான். இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருஷம் 2024 இந்த டேட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியா மேடம் தலைவியா, அவங்க பேர் சொல்லணும், அவங்க நைட்டு டிஃபன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, ரைட்டு. பிரியா மேடமும் மீனா மேடமும் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இனிமே நான் பேசல. ஷோ. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் டிஎல்சி தொலைக்காட்சியில் நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய நேரலைக்கு வந்திருக்கும் நம்மளுடைய கெஸ்ட், சீஃப் கெஸ்ட், விருந்தினர் யார் என்று பார்த்தால் அபுதாபியை சேர்ந்த வயிற்றுவலி நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் அவர்களை அன்போடு வரவேற்போம். வாங்க டாக்டர் ஆறுமுகம் சார். ஒரு நிமிஷம். டாக்டர் தானே நீங்க? ஆமா சார். என்ன இப்படி வந்துறீங்க? இல்ல என் வைஃப் சொன்னா டிவி சேனல்ல போனா பளிச்சுன்னு போட்டு போனோம். அவ கலர் நல்லா சூஸ் பண்ணுவா, பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. ஒரு நிமிஷம். உங்க ஒய்ஃபுக்கு ப்ரோகிராம் பண்ண வந்தீங்களா, இங்க சேனலுக்கு ப்ரோகிராம் பண்ண வந்தீங்களா? சேனலுக்கு தாங்க. சரி. ஆனா டிவி நிகழ்ச்சினா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. அப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம். என்னங்க, நம்மளோட ஷோவே இவங்க பின்னாடி ஆர்கெஸ்ட்ரா செட் பண்ற வரைக்கும் தான். 12 நிமிஷம் தான். இந்த 12 நிமிஷத்துல நீங்க டாக்டரா இல்ல வேற யாரானு பார்க்கறது சொல்லிடணும், டைரக்டா கான்செப்டுக்குள்ள போகணும். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி கோட்டை போட்டு, இது என்ன ப்ளூ கலரா பச்சை கலரா? இது வயலட் கலர் கட்டின கோட்டு, நெத்தியில பொட்டு, சீனி சிரிப்பு, ஒரு கோல்டு கலர் கண்ணாடி. இதை பார்க்கறது டாக்டர் மாதிரி தெரியல. கன்னிராசி நேயர்களே, நீங்க எங்க வேணாலும் போலாம், இன்னைக்கு யார வேணாலும் கூப்பிட்டு போலாம், ஆனா நீங்க தான் செலவு பண்ணணும் இப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லங்க, டாக்டர் தானே. வெள்ளை கோட்டு எங்க அது இருக்குங்க, அது மெடிசன் ஸ்மெல் வரும், அதனால தானே. சரி. ஓகே. ஒரு நிமிஷம். இது
இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டீங்க, இது மாதிரி நம்மளோட டிஎல்சி சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன கேட்டீங்க? கன்வீன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் வாயை தந்தா கேட்பியா பேமெண்ட் கன்வீன்ஸ், அதை விட்டுரு. நீ என்ன சொன்ன, இது மாதிரி என்னை பற்றி நல்லா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வரலன்னா கூட நல்லா சொல்லுங்க, நிறைய பேர் இங்கே கியூர் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் பேஷண்ட் என்னங்க பப்ளிக் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி தானே பேட்டி எடுக்க சொன்னேன். அதுனா அப்படியே பப்ளிக் கிட்ட சொல்லுவீங்களா நீங்க? போய் வெள்ளை கோட்டு போட்டப்போ சீப்பாவா அசிங்கமா சொல்லும் படா டாக்டருங்க, எல்லாம் லைவ்ல மரியாதை படா. என்னங்க சீக்கிரம் வாடா. சேனலுக்கு வரும்போது ரொம்ப மரியாதை கொடுத்தீங்க, இப்ப மரியாதை கூப்பிடும் போது நாங்க அப்படித்தான் மரியாதையா கூப்பிடுவோம், அனுப்பும் போது பாருங்க. தலைவா இது இருந்து சார், அவன் வெள்ளை கோட்டு போட்டது போல இந்த கோட்டை போட்டான், பரவாயில்ல மாற்றி பேசிக்கிறேன். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய டிஎல்சி தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய அபுதாபி பகுதியைச் சேர்ந்த வயிற்றுவலி நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருப்பார். அன்போடு வரவேற்போம். வாங்க சார். இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது பாக்கிறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்காரு, அதனால கன்ஃபியூஸ் இல்ல. டாக்டர் மாதிரி இல்லங்க, டாக்டர் தான் உட்காருங்க. இப்போ நமக்கு டைரக்டா ஷோக்குள்ள போலாம். அப்போ இன்னும் சேனல்ல லைட் கிட்டலாம் செட் பண்ணுங்க, ஃபேஸ்க்கு வரணும்ல. சேனல்ல கடன்ல ஓடுதியா? படுத்துக்கிட்டு பேசினா யாரு கேட்குது? மூக்கு தான் தெரியும், ஆடியன்ஸ் நிமிந்து உட்காரு. ஐயோ ஃபர்ஸ்ட் லைவா? ஆமாங்க, விளங்கிடும், நல்லா வரும். சரிங்க சார், உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. அப்படிதாங்க சொல்ல சொன்னேன். யோ ஆமான்னு மட்டும் சொல்லு. ஆமா கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு. எப்ப கேட்பீங்க? இப்பதான் கேட்க. சார், உங்களோட வயிற்றுக்கு சோறு தானே தின்றீங்க? என்னங்க? இல்ல இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படியே தான் அதுவும் சாப்பிட்றீங்களா? கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு பதில் கரெக்டா. சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. டேய் அதை கொஞ்சம் இது வைங்க. சொல், பிஸி ஷெட்யூல்ல வந்து. ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி, சிறப்பு. அவ்வளோ பேஷண்ட்டுங்க அங்கே வந்துட்டு, அதெல்லாம் விட்டு எங்களுடைய சேனலுக்கு, எங்களுடைய ஆடியன்ஸுக்கு நேரலையில் ஒரு மரியாதையா லைவ்ல சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயிற்று வலி நிபுணர் நீங்க. பேசிக்கா வயிறை பத்தி காமனா சொல்லுங்க, நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம உடம்புல 73 உறுப்புகள் இருந்தா கூடங்க பிரதான உறுப்புங்கிறது வயிறு தான். உணவு செரிமானம் ஆகிறது கூட, இந்த உணவு சாப்பாடு தண்ணி எல்லாம் செரிமானம் ஆகிறது கூட வயிற்றுக்குள்ள இருக்க சிறுகுடல் மலக்குடல் பெருங்குடல், இந்த பார்ட் ஆஃப் இந்த ஸ்டொமக், இந்த ஹியூமன் பாடி. சரி வயிறை பாதுகாத்தாலே, மனுஷனா இருக்கிற நம்ம வயிறை பாதுகாத்தாலே பல விதமான வியாதிகள் வரதை தடுத்துடலாங்க. சார், நீங்க வயிறை பத்தி ஒரு இதுவும் சொல்ல வேணாம். நீங்க நினைக்கிறது ஏங்க, ஐயோ நான் எதுவும் சொல்ல, வயிறை பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன்னா மனிதர்கள் எங்களுக்கு காமனா தெரியும், இந்த சாப்பிட்றது வயிற்றுக்குள்ள போகுது, ஜீரணமாகுது. இப்போ சரி, ஓகே. நான் என்ன சொல்ல, டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை தெளிவா சொல்லுங்க சார். எந்த வகைகளில் வயிற்று வலி வரும், எப்படி எல்லாம் வயிற்று வலி வருகிறது, எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும்? எப்ப நான் பேசணும் சார்? லைவ் சார், நீங்க தான் பேசணும். ஏன்னா நீங்க தான் செலிபிரிட்டி, நீங்க தான் டாக்டர். ஐ ஆம் an anchor. I am asking to small question only, but you have to tell 10 and answer. Okay? இப்பதான் நீங்க பேசுங்க. How can come to stomach pain in the human body? இங்கிலீஷே தெரியாது. நல்லா தெரியும், ஆனா நீ பேசுற இங்கிலீஷ் தெரியலப்பா. சரிங்க சார், ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை சொல்லுங்க சார். வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சது எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல ஆல்கஹால் குடிச்சா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இந்த வயிற்று வலி வருவது பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அது இல்லாதால தான் இவ்வளவு பிரச்சனை. அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆப்பாயில் சாப்பாடு, அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிடுவதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இந்த வயிற்று வலி வருவது என்பது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அப்ப அதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா கூட அந்த மனுஷனுக்கு வயிற்று வலி கண்டிப்பாக வருமா டாக்டர்? சொல்லுங்க சார். ஏங்க ஏஞ்சி ஓடுனீங்க? கத்தனா டாக்டர் தானே? ஆமாங்க. கூலா பேச வேண்டியதான். உட்காருங்க, வாங்க உட்காருங்க. ஆமாவா? ஆமா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லியா?
ஆமா. அப்படி சொல்லுங்க. பிபி இருக்கா? இல்லைங்க. டென்ஷன் கூலா சொல்லுங்க. வயிற்று வலி வருவது என்பது நீங்கள் எல்லாம் ஒரு சராசரி மனுஷனுக்கு சாதாரணமா வரும்னு நினைக்கிறீங்க. நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டோம். இப்ப அது தெரிஞ்சுக்கணும். அது பண்ணணும். என்ன பண்ணணும்னா நேரம் தவறி நேரம் சாப்பிடுங்க. இப்ப காலையில சாப்பிடுறது, மதியம் சாப்பிடுறது, நைட்டு சாப்பிடுறது, விடிய காத்தால ஒரு மனுஷன் அன்டைம்ல சாப்பிடனால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமா வரும். சரி, உங்க காலையில் ஒன்று சொல்றேன். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது, பெரியவங்க சின்னவங்க ஃபார்மாலிட்டி இல்லாம தெரிஞ்சுக்க நீ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள், சாப்பிடறதுனால கொடுங்க கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இப்போ கூடுதலாக ஒன்று நான் சொல்றேன். நோட்லயோ சிஸ்டத்துலயோ ஃபீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். அது என்னன்னா, உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, நீங்க டாக்டரை போய் பார்க்காம நீங்களா டாக்டரா நினைச்சிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிடறதுனால கொடுங்க அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருங்க. இவ்வளவு நேரம் நம்முடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். ஐ எம் ஹாப்பி டு சே ரொம்ப ஷோக்கு, ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்தீங்க. பட் டாக்டர் ஈஸியா டாக்டர் இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்னீங்க இது வரைக்கும் நீங்க. ஆமா, இப்போ அந்த வயிற்று வலி எப்படி போக்குவது அதை சொன்னா ஆஸ் ஏ டாக்டர் அவங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும். அதுக்காக கேட்கிறேன். ஹவ் கேன் ரன் அவே டு தி ஸ்டொமக்? இங்கிலீஷ் மட்டும் பேச உங்களுக்கு புரியுமா போகும். ஓகே, ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி போக்குவது? இப்போ வயிற்று வலி வர காரணம் கூட நிறைய பேருக்கு தெரியும். டாக்டர் சொல்லலாம் கூட. வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியமா எல்லாம் இருப்பாங்க. டே தம்பி அரிசி சாப்பிடாத வயிற்று வலி வரும், டே தம்பி வெயில சுத்தாத வயிற்று வலி. கேள்வி மறந்து போச்சு இப்போ சார். இது வரைக்கும் நீங்க சொன்னது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு. இப்ப நீங்க சொல்ல போறது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி போக்குவது. சொல்லிடுறேன். நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் யூ ஆர் a doctor, I am an anchor, I am asking two small question only. You have to yes, please do. வயிற்று வலி போக்க வேண்டும் என்றால் காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சாங்க அந்த மனுஷனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இந்த வயிற்று வலி போக்குவதற்கான பல்வேறு விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் எதுன்னா வெஜிடபிள்ஸ் சார். வெஜிடபிள்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது ரைஸை நீங்க கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஹெவி பண்ணீங்கன்னா போதுங்க. அந்த காய்கறியில் இருக்கிற சத்துக்கள் கூட போயிட்டு அந்த வயிற்று வலியை மனுஷனுக்கு போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. சரி, சத்தியமா சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுட்டா வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அதுல முக்கியமானது என்னன்னா ஃப்ரூட்ஸ். வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. இந்த பழம் அந்த பழம் இல்லைங்க, ஏதாவது பழம் சாப்பிடுங்க. அந்த பழ சத்துக்கள் கூட போயிட்டு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை இருங்க. நீங்க டாக்டர் என்ன அதுக்குள்ள போவீங்க? நானே சொன்னேன் இவனே டாக்டர், அதான் ஃபைனல் டச். அதையும் பண்ணிட்டீங்களா? போலி டாக்டர் போவோம் சார். அவ்வளவுதான் சார். எங்க நீங்க விளையாட்டா நினைக்கிற விஷயம் தான் வருங்காலத்துல பெரிய பிரச்சனையா போயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீரை வகைகள் சார். கீரை வகைகள் இட் வில் பி மஸ்ட் சார். வைட்டமின் A B C D E வரைக்கும் இருக்கு சார். இந்த நீர்க்குமிழி மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இந்த வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துருங்க, அங்க உண்டாயிருக்கும். அப்போ நீங்க இந்த கீரையை சாப்பிடும் போது சார் நேரா போயிட்டு அந்த நீர்க்குமிழி கட்டியை அதுவே எரைஸ் பண்ணிட்டு வந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? நான் சயின்ஸ் லேப்ல இருக்க எலியும் நினைச்சியா? ஏன் சார் என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க நீ? சார் கீரை சாப்பிட்டா வயிற்று வலி போகும் நீங்க தான் சொல்றீங்க, ஆமாவா? ஆமா. அவ்வளவுதான். உப்பு குறைச்சிங்க சார், காரத்தை கம்மியா குறைச்சிக்கங்க, குறைச்சிங்க சார். சாப்பிடுறத நல்லா மென்னு சாப்பிடுங்க, வசிக்கும் போது சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, யோகா பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, நடந்து போங்க, சைக்கிளை பயன்படுத்துங்க, வாக்கிங் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்முடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதையும் அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். ஐ எம் ஹாப்பி டு திஸ் வெரி சே wonderful show this is. I think ஏன்னா யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியா இருந்திருக்கு. கேட்க மறந்துட்டேன், உங்களோட அண்ணனும் டாக்டர்ல? ஆமா. அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஹார்ட். ஓகே ஓகே. அவரை அடுத்த வாரம் இதே சேனலுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஏன் பக்கம் பக்கம் எடுக்கிறேன்
உசுர வாங்குறா கத்துறாங்க. நானாவது இவ்வளவு நேரம் பேசினேன். இல்லைங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வரும் எப்படி போகணும் அவரை வச்சு பேட்டி எடுப்பேன்னா கத்தி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு. சரி ரைட்டு விடு, அழாதையா. சாரை பற்றி ஷோ முடிச்சிடுறேன். டாக்டர் ஷோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இது 3 எத்தனை செகண்ட் சார்? 10 செகண்டா? 10 செகண்ட் தான் இருக்கான். இந்த ஷோ முடிச்சுட்டேன். ஒரு 10 செகண்டில் ஒரு பஞ்சு சொல்லுங்க. நல்லா சொல்கிறேன். இஸ் ஏ நாட் ஒன்லி டாக்டர், இஸ் ஏ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். இல்லை ஃபேமஸ் இன் இந்தியா, நோ இன்டர்நேஷனலாக சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நல்ல தன்னம்பிக்கை தர பேச்சை கொடுக்கக்கூடியவர் சார். இந்த டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு, இந்த கோட்டை கைட்டுருங்க, ரொம்ப அதை சொல்லலாம். ஸோ இவரோட பேச்சை நான் கேட்டு நானே வியந்திருக்கேன். நான் இவரை ரொம்ப மதிப்பேன். இவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் கூட பர்ச டே லூசு பையில கோட்டை கைட்டுற டாக்டர் கோட்டை கைட்டு டாக்டர் சார் முடிஞ்சிச்சு கைட்டுறா. ஏன்னா இவரை நான் ரொம்ப மதிப்பேன். என்னை விட வயசுல 8 வயசு பெரிய டே உட்காராத்துக்குன்னு அப்படி ஒரு மதிப்பு. அவரோட பேச்செல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சிருக்கேன். டாக்டர் சார் டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு. ஒரு 3 பஞ்சு மட்டும் தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சு. இந்த கோட்டை அப்படி வச்சிருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த இல்லை சார், அதை அப்படி வச்சிருங்க. அப்ப ஒரு நல்ல ஒரு மாமல்ல சார் பரவாயில்லன்ற ஏன் அடங்கோ. யாரும் இவரை திட்டணும்னு நினைக்காதீங்க சார். இவரை நான் ரொம்ப மதிப்பேன். யாரும் எடுக்க மாட்டாங்கடா. அதை நாத்தடிக்கிறேன். நீ தோச்ச ஹாஸ்பிட்டல் போன மெடிசின் ஸ்மெல் வருது. மெடிசின் ஸ்மெல் தோச்சே இல்லையாடா? அதை பக்கத்தில் உட்கார முடியல. மிக சிறந்த மனிதர், தன்னம்பிக்கை தர பேச்சு சார். ஒரு 3 பஞ்சு சொல்லுங்க சார். தன்னம்பிக்கை தர பேச்சு. கடின உழைப்பு அதெல்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. அதனால தான் இன்னைக்கு 23வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி இருக்குதாங்க, கண்டினியூ ஆயிருக்கு. இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் நிறுத்திருக்க மாட்டாங்களா? விடாமுயற்சி தான் இருக்குல்ல. உயரிய குறிக்கோள். மகளிர்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பசங்களுக்காக ஒரு இடத்தை உண்டு பண்ணி நம்மளோட டேலண்ட்டை கொண்டு வரதுக்காக ஒரு இதுவே ஆரம்பிச்சு பார்த்தல தமிழ் லேடிஸ் சர்க்கிள் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுவே ஒரு உயரிய குறிக்கோள். இப்ப நம்ம எல்லாம் கூப்பிட்டு சிங்கர்லாம் கூப்பிட்டு ஷோ பண்ணி அவங்களை என்டர்டைன் பண்ணுறது உயரிய குறிக்கோள் சார். நம்ம கிட்ட இருக்குதே நீ சொல்றான் சார். இவன் ஏதோ கூட்டம் ரொம்ப லேடிஸ் கூட்டம் அதிகமா பார்த்ததுனால இவனுக்கு டைலாக் பின் என்ன பண்றது பினிஷிங் பண்ணோம்ல, அதனாலதான் குழப்பம். இல்லைன்னா நல்லா பேசுவாரு. ஷோ முடிச்சுட்டு வராருங்க. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி TLC சத்தம் படாம ஐயா TLC தொலைக்காட்சியில் பார்த்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. என்னன்னா ஒரு ஆங்கர் எப்படி கெஸ்ட்டை பேச விடாம பண்றது அந்த கான்செப்ட். திரும்ப கொஞ்ச நேரம் கிடைச்சி கேப் டைம் இருந்தா நீங்களாம் இருந்தா வருவோம். அந்த நம்பிக்கையோட கீழே இறங்குறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.